ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹமீத் எலக்ட்ரானிக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்என்டி செட்டு வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இது வந்து ஒரு 2.1 ஸ்பீக்கர் சிஸ்டம். இதை நம்ம சர்வீஸ் பண்ணோம். ஸோ அதில் என்ன ஃபால்ட் இருந்தது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு யோசனை, அதனால தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கொடுத்து சப்ளை கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது. ஆனால் சப்வூஃபரை வந்து இந்த வால்யூம் வந்து நம்ம கொஞ்சம் ஏற்றினாலும் என்ன ஆகிடுது அப்படின்னா கட் ஆஃப் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். சப்வூஃபரில் மற்ற லெஃப்ட் ரைட் சேனல் ஒழுங்காக படிக்குது. பட் என்னென்னா, பென்ட்ரைவ் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்ததில் சப்வூஃபருக்கு சவுண்டு கொஞ்சம் வச்சா கூட ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றினா அப்படின்னா டக்குன்னு கட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடுது. அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம், நம்ம ஐசியில் ஃபால்ட்டாக பவர் சப்ளை ஃபால்ட்டாக என்ன ஃபால்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து 2030 தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 ஐசி வரும் இதில். இந்த 2 ஐசி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று, இதில் ஒன்று 2 ஐசி பார்த்தீங்கன்னா மோனோ பண்ணி சப்வூஃபருக்காக கொடுத்துருப்பாங்க. உள்ள சப்வூஃபர் இருக்குது, 8 ohms சப்வூஃபர். இந்த பாக்ஸ்லேயே சப்வூஃபர் வந்துடும். இதுலேருந்து நம்ம ஆடியோ அவுட் 2 ஸ்பீக்கர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நல்லாயிருக்கும். இது கேட்குறதுக்கு ஒரு 2.1 நைஸாக கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ அப்போ செக் பண்ணி பார்த்ததில் என்ன அப்படின்னா, நம்ம சப்பு தூக்கும் போது, அதாவது சப்வூஃபர் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது டப்புன்னு கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா, மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று ஐசி செக் பண்ணணும். ரெண்டாவது மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்மளுக்கு மற்ற சேனலில் வரக்கூடிய வாய்ஸு சில்னஸை விட பேஸ் வரும்போது நம்மளுக்கு அதிகமான ஸ்ட்ராங்கான வோல்டேஜும் சரி ஆம்பியரும் சரி லோடு எடுக்கும். ஸோ அந்த லோடு எப்போ கிடைக்காம பத்தாமல் போகுதோ அப்போ தான் செட்டே ஆஃப் ஆகும் மொத்தமாக. ஸோ அதனால் இங்கே சப்வூஃபரில் சவுண்ட் ஏற்றும் போது டக்குன்னு செட்டே மொத்தமாக ஆஃப் ஆகிடுது. அதனால் நம்ம பவர் செக்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இதில் வோல்டேஜே வரல ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக செட் ஆன் பண்ணி மியூட்லேயோ அல்லது சவுண்டு வைக்காமையோ இருந்துச்சுன்னா படிக்குது, முன்னால் நம்பர் ஓடுது, டிஸ்பிளே வருது, பாட்டு ஓடுது, லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் கேட்குது. பட் சப்பை ஏற்றும் போது மட்டும் டக்குன்னு ட்ராப் ஆகிடுது. என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் செக்ஷனில் தான் ஃபால்ட் இருந்தது. நமக்கு சரியான பவர் வந்து இது எடுத்து கொடுக்கல. இந்த எஸ்எம்பிஎஸ் காம்பனண்ட் தான் போட்டிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் சப்ளைக்கு இந்த செக்ஷன் இந்த ஏரியா வரும். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டைப் ஒன்று போட்டிருப்பாங்க. இன்புட் கொடுத்து அவுட்புட் நமக்கு வெளியே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசி வந்து 12 வோல்ட் ஐசி டிடிஎஸ் சீரிஸ் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து 9 வோல்ட் எடுத்து கொடுக்கும். 12 வோல்ட் வராது. ஏன்னா 9 வோல்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், ஹீட் ஜாஸ்தி வராது, ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுக்காக அந்த வோல்டேஜ் கிட்ட வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இது இருந்துச்சு. ஸோ நான் முன்பக்கமாக உங்களுக்கு திருப்பி காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறப்போ இதில் நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணும்போது ஐடியல்லே, அதாவது சவுண்டு கொடுக்காமல் இருக்கும்போதே என்ன ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆச்சு. சரியான வோல்டேஜ் வந்து இதுக்கு கிடைக்கல. 3, 2, 5 அப்படின்னு ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டே இருந்தது. டிசியை பொறுத்தவரை எப்போதுமே நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடாது. அப்படி ஒருங்கிணைஞ்சு ஒரே ஸ்டேஜில் ஸ்ட்ராங்காக வோல்டேஜ் வந்து நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆனால் இது டிசி வோல்டேஜில் வந்து வோல்டேஜ் நிற்கலை. 5, 3, 4, 6 இப்படி மாறிக்கிட்டே இருந்தது டிசி வோல்டேஜில். இது வந்து ஒரு டூயல் சப்ளையில் வேலை செய்யக்கூடிய போர்டு. டூயல் சப்ளை தான் இதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பவர் சப்ளை செக் பண்ணி பார்த்து அதில் ஃபால்ட் இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி வேறு வைண்டிங் பண்ண போட முடியுமானா போட முடியாது, மேக்ஸிமம் வெளியே கிடைக்கிறது கஷ்டம். அதனால் சிம்பிளாக நம்ம இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 12012 3 ஆம்பியருக்கு உண்டான டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைடில் இந்த பக்கம் ஹோல் போட்டு உள் பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் உள்பக்கம் கேப் இருந்தது அப்படிங்கிறதுனால உள்பையை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு ஒரு யோசனை. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. உள்பக்கமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது வெளியே தெரியாது. இந்த கேபிள் வந்து டேரெக்டாக வந்து மெயின்ஸ் கார்டில் வந்து கனெக்ட் ஆகிடும் சுவிட்ச் மூலியமாக. ஸோ அதனால் நம்ம வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி அசிங்கமாக தெரியாது. சிம்பிளாக இந்த ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு லைன் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த 1212 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டைரெக்டாக இந்த டயோட் செக்ஷனுக்கு முன்னால் வந்து கனெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைமரி கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சப்ளை 25 வோல்ட்டு 1000 MFT கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 12 லைன் இங்கே கொடுக்குறோம். இதுலேருந்து ஏசி வோல்ட்டு இங்கே கனெக்ட் ஆகும். பாருங்கள், காட்டுறேன். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த காமிச்ச சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இதில் ப்ரைமரியிலேருந்து செகண்டரியில் வரும்போது இங்கே வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த இதை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம தனியாக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். இதில் கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து 12 அதாவது நடுவில் உள்ளது கிரவுண்டு, இந்த பக்கம் 12 வோல்ட்டு, அந்த பக்கம் 12 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இது டேரெக்டாக போய் டயோட் செக்ஷனுக்கு கனெக்ட் ஆகும். டயோட்லேருந்து உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகி இங்கே 2 டயோடு, இங்கே 2 டயோட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி நமக்கு கெப்பாசிட்டரில் போய் பூஸ்ட் ஆகி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாட்டு போட்டு செக் பண்ணதில் பக்காவாக இருக்குது, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. சப் ஊஃபரில் வால்யூம் ஏற்றினாலும் நமக்கு ஆஃப் ஆகலை. செட்டு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. வோல்டேஜும் சரி, நமக்கு ஆம்பியரும் சரி, ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு ஆம்பியரும் வோல்டேஜும் இருக்கிறதுனால செட்டு ஆஃப் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இதை உங்களுக்கு உள்ளே வச்சுட்டு மொத்தமாக பூட்டிட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டெஸ்டிங் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு உண்டான ஹோலு உள் பக்கமாக வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்க்ரூ போட்டு மாட்டிடலாம். இந்த போர்டையும் வந்து டேரெக்டாக மாட்டிடலாம். சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை, அதனால் இந்த பதிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம் உள் பக்கமாக. இதை இந்த போர்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு போட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒயரை வந்து சொருவிக்கலாம். இது ஆஃபில் இருக்க, ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூட் ஆகும். பூட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே டிஸ்பிளே வரும். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுற பட்டன் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். நோ கனெக்ஷன் வருது, எதுவுமே நம்ம கொடுக்கல. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணல, ஆக்ஸ் கனெக்ட் பண்ணல, பென்ட்ரைவ் போடலை, எதுவுமே கனெக்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால அது நோன்னு வருது. இப்போ நம்ம ஒரு பென்ட்ரைவ் எடுத்து சொருவிக்கலாம். பென்ட்ரைவ் ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் நம்பர் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆகுது. லைட்டிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வால்யூம் ஏற்றி காட்டுறேன். வால்யூம் ஏற்றினாலும் இங்கே நமக்கு கட் ஆஃப் ஆகாமல் பக்காவாக சப்பு வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து சப்புக்கு உண்டான லைன். மேலே வந்து ட்ரிபிள்னு கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. பேஸுங்கிறது வந்து சப்புக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ சப்பை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சப்பு வேலை செய்கிறது கேட்கும். சப்பு வச்சுருக்கேன், கட் ஆஃப் ஆகலை. ஃபுல்லாகவும் வைக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிட்டு தான் இருக்குது. அதில் டிஸ்பிளே தெரியும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வச்சுட்டேன், கட் ஆஃப் ஆகலை, ரன் ஆகிட்டுருக்கு. லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரும் போட்டு செக் பண்ணிட்டேன், பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் போட்டு செக் பண்ணி காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா லெஃப்ட் ரைட் போட்டு நான் ஸ்பீக்கர் போட்டு செக் பண்ணோன்னா பாட்டு படிக்கும், காப்பிரைட் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனிவே இந்த மாதிரி ஒரு பதிவு போடணும்னு ஒரு யோசனை. இந்த ஃபால்ட் நம்ம செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபால்ட் வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்பெனி செட் எஃப்என்டி ரெடிமேடாக வரக்கூடிய சிஸ்டம், அதனால் இதில் இந்த மாதிரி வந்தது. இதுவே நீங்கள் அசம்பிள் செட்டு வச்சுருந்தாலும் கூட சப்பை ஏற்றும் போது உங்களுக்கு செட்டு ஆஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பவர் சப்ளையை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஃபால்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத பார்த்து
ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.